அன்புக்குரியவர்களே, திக்ர் சாதாரணமானதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போதே சொல்லுவானே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். இந்த திக்ருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா? தத்ருது ஷைத்தான். 10 ஆற்றல் அல்ல, 70 ஃபாயிதாக்களை திக்ருக்கு எழுதுகிறார்கள். இந்த 70ஐ நான் சொல்ல ஆரம்பிச்சாக்க நீங்க சுபுக்கு தான் போகணும். அதனால ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லுகிறேன். தத்ருது ஷைத்தான். இந்த நாவல எப்பயுமே அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இந்த திக்ர் இருக்கிறதே ஷைத்தானை விரட்டி விடும். இந்த ஷைத்தான் படுத்துற பாடு இன்னைக்கு சொல்லவா தேவை இல்லையா? வெளியே போயிட்டு வந்தா பாவம் சேர்ந்து நிற்கிறது. பெரிய ஹாஜியார் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறார், போஸ்டே பார்த்துட்டு நிற்கிறார். என்னங்க ஹாஜியார் போஸ்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்ல படத்துக்கு போனேன், இந்த காட்சி வரவே இல்லைங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அல்லாஹ் இதைத்தான கேள்வி கேட்பான். இப்ப சைத்தா எங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறான். இந்த சைத்தானை விரட்டுகிற ஆற்றலை அல்லாஹ் எதற்கு வைத்திருக்கிறான் என்றால் திக்ருக்கு வைத்திருக்கிறான். இரண்டாவது துஸீலுல் ஹம். இந்த திக்ர் கவலையை நீக்கிவிடும். எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் சரி. அல்லாஹு அக்பர். முஸ்லிம் இப்னு ஔஷஜா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். நாயகமே, என் பையனை காணாம போயிட்டான் நாயகமே, யாரோ கடத்திட்டாங்க நாயகமே, நான் என்ன செய்யட்டும் நாயகமே? பெருமானார் பதட்டமே இல்ல, சொன்னாங்க லாஹோல ஒதிக்க வந்துருவான். நம்மள்ட்ட ஒருத்தர் அஜரத்திட்ட வந்து சொல்றாரு, என்கிட்ட வந்து சொல்றாரு, என் பையனை காணோம், என்ன செய்யட்டும்? போய் பள்ளியாசல்ல உட்காந்து லாஹோல ஒதிக்க அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாரு? எந்த காலத்தில் இவர் இருக்கிறாரு? ஆனால் சஹாபாக்கள் சொன்ன சொல்லிலிருந்து மீறுவதில்லை. சென்றார்கள், லாஹோல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில தினங்கள் ஆகிறது. இரவு நேரத்திலே அந்த சஹாபி வந்து கதவை தட்டுகிறார். ஒருவர் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து பார்த்தால் தன் மகன் வந்து நிற்கிறார். மகனோட 4000 ஆடு நிக்குது. அப்படியே பெருமானார்ட்ட கூட்டு போயிட்டாங்க. நாயகமே, பையன் வந்துட்டாரு, வரும்போது 4000 ஆட்டோடு வந்திருக்கிறார். பெருமானார் நடந்த கதை கேட்டார்கள். என்னப்பா நடந்தது? எதிரிகள் என்னை கொலை செய்ய பிடித்து சென்றார்கள் நாயகமே. சென்ற மாதம் சங்கைக்குரிய மாதம். சென்ற மாதம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த மாசம்லாம் சங்கைக்குரிய மாசம். இந்த மாசத்துல அரபுகள் கொலை செய்ய மாட்டார்கள். கொலை செய்யறதுக்காக பிடிச்சிட்டு போனா சங்கைக்குரிய மாதமாக இருந்ததுனால அந்த மாசம் முடிஞ்ச உடனே கொலை செய்யலாண்டு என்னை ஆடு மேய்க்க போட்டான் நாயகனே. ஆடு மேய்க்கிறேன் நான், என்னை மேய்ப்பதற்கு ஒருவனை போட்டிருந்தான் நாயகனே. என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் பாதுகாப்பதற்கு. என்னை பாதுகாப்பவன் ஒரு நாள் குடித்து விட்டு உறங்கிவிட்டான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேகமாக ஓடி வந்தேன் நாயகமே. மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்தேன். திரும்பி பார்த்தா நான் மேய்ச்ச ஆடு என் கூட சேர்ந்து ஓடி வந்துருச்சு நாயகமே. ஏதோ எஜமான் ஓடுறாரு, நம்மளும் சேர்ந்து ஓடுவோம் என்று ஓடி வந்து விட்டது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்தாயா மாலிக் இப்னு ஔஷஜா, பார்த்தீர்களா? ரப்பு இந்த லாஹவுலவை கொண்டு மகனை மட்டுமல்ல, போன கவலைக்கு பரிந்துரையாக, போன கவலைக்கு பரிசாக 4000 ஆட்டையும் கொடுத்துட்டான். அவ்வளவு செஞ்சிரும் இந்த திக்ர். அல்லாஹு அக்பர். யுகவ்வில் கல்ப் வல் பதன். மனுஷனுக்கு ரொம்ப முக்கிய உள்ளம் சக்தியோடு இருப்பது. இந்த உள்ளத்தின் ஆற்றல், உடலின் ஆற்றல் எதை கொண்டிருக்கிறது? அல்லாஹு அக்பர். சூஃபியாக்கள் சாப்பிடுறதே இல்லையே, சூஃபியாக்கள் தூங்குறதே இல்லையே, ஆனா சக்தியாக இருக்கிறார்களே, எதை வைத்து? திக்ருல்லாஹ். இந்த திக்ர் எவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கும். பெருமானார் என்ன சாப்பிட்டாங்க, நபிமார்கள் என்ன சாப்பிட்டாங்க, ஆனால் அவர்களுடைய துணிச்சலும் வைராக்கியமும் குறையவே இல்லையே. 4 தடவை சொல்லி 5ஆவது தடவை கேட்கலன்னா மனம் உடைஞ்சு போயிடுறாருல்ல. இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல, நம்மளே திருத்திட்டு போயிட வேண்டியதான் கிளம்பிடுறாரு. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் என்னென்ன தொல்லைகள், மனம் தளரவே இல்லை. காரணம் திக்ர். தன் அன்பு மகள் வருகிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு இல்லையா? தகப்பனாட்ட வந்து கேட்கிறாங்க, வாப்பா அரைச்சி 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 கையெல்லாம் முடியல வாப்பா, ரொம்ப சிரமமாக இருக்கிறது வாப்பா, உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது வாப்பா, நான் என்ன செய்ய? அதுவும் குழந்தை பெத்த பச்சை உடம்பு. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பச்சை உடம்புக்காரி, நான் வேலை செய்வதற்கு முடியவில்லை, என்ன செய்ய?
2 அடிமையை கொடுத்திருக்கலாம், நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கலாம். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா உனக்கு ஒன்று தரட்டுமா? சொல்லுங்கள் வாப்பா. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதிக்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதிக்கம்மா, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கம்மா. ஓதினார்கள், ஆற்றல் கிடைத்தது. யுகவில் கல்ப், திக்ர் வலுவானது, பலமானது. யுகவில் கல்ப். 4வது திக்ரின் ஆற்றல் யூரிசுல் குர்ப இலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்துவிடும் திக்ர். அல்லாஹ்வோட ஒருத்தர் நண்பனாகணுமா, நெருக்கமாக வேண்டுமா, திக்ரை விட சிறந்த வழி உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனா இந்த திக்ரோடு இந்த உம்மத்து தொடர்பே இல்லை, இல்லையா? அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அழகான வழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தஸ்பீஹ் வச்சிருந்தாங்களாம். 1000 தஸ்பீஹ் கொண்ட தஸ்பீஹ் மணி, 1000 தஸ்பீஹ். அந்த தஸ்பீஹ் மணி ஓதாம கடை வச்சிருக்கவங்க அந்த தஸ்பீஹ் நம்மள்ட்ட இருக்குதுங்கிற சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது, இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த தஸ்பீஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஓதாம உறங்கியதே இல்லை. இப்னு ஹானி ஒரு நாளைக்கு 1,00,000 தஸ்பீஹ் ஓதுவார்களாம். 1,00,000 தஸ்பீஹ். என் நாவு வறண்டு விட்டது ரப்பே, இல்லை என்றால் உன்னை நான் இன்னும் அதிகமாக துதிப்பேன். அல்லாஹு அக்பர். அப்துல் அஜீஸ் இப்னு தாவூத் அவங்க மக ஒரு பெண்மணி தினமும் 12,000 முறை திக்ர் செய்வார்கள். கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே அந்த பெண்ணை கபூர் விழுங்கிக் கொண்டதாம். அதிலிருந்து ஒரு நறுமணம் கிளம்பியது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய கஸ்தூரி வாடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். திக்ர் எவ்வளவு பெரிய ஆற்றல், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை கொடுத்துவிடும். 5வது திக்ர் தகுத்துல் ஹதாயா, பாவங்களை ஜுபதுல் பஹர், கடலின் நுரையளவு இருந்தாலும் நீக்கிவிடும். அதனாலதான் அன்புக்குரியவர்களே, ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு நாளைக்கு 40,000 முறை சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று ஓதுவார்களாம். ஒரு நாளைக்கு 40,000 முறை. கடலின் நுரையளவு பாவத்தை கழிக்கிற ஆற்றல் இதற்கு உண்டு. இப்னு சீரின் அதுல கொஞ்சம் ஜாயிதாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்பதை ஒரு நாளைக்கு 12,000 முறை ஓதுவார்களாம். இப்ப இந்த திக்ரின் ஆற்றல் அலாதியானது. அல்லாஹு அக்பர். ஷாவானா சாலிஹே முர்ரி, இந்த வரலாறுகள் திக்ர் அவங்களை என்ன வேலை செஞ்சுச்சு பாத்தீங்களா? ஷாவானா யார்? இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் மாதிரி. அன்னைக்கு ஷாவானாவின் மியூசிக் இல்லாத எந்த அரங்கமும் இல்லை. மௌத்து வீடா இருந்தாலும் ஹயாத்து வீடா இருந்தாலும் ஷாவானா. பக்கத்து வீட்டில் சாலிகே முர்ரி வந்து குடியேறாரு. அவர்களுடைய திக்ர் மஜ்லிஸ் உள்ள நுழைஞ்சவன் யாரா இருந்தாலும் முஸ்லீம் ஆயிருவான், அவ்வளவு ஆற்றல். ஷாவானா வீட்டுக்கு அருகிலே குரல் கேட்கிறது. பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானே. பக்கத்தில் இருந்து குரல் வருகிறதே. பணிப்பெண்ணை அனுப்புகிறார். போன பணிப்பெண் திரும்பி வரவில்லை. 2வது ஒரு பணிப்பெண், போனவங்க திரும்பல. ஷாவானாவே போயிட்டாங்களாம். திக்ர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்த ஷாவானா, பாவத்தின் மொத்த உருவம் ஷாவானா, திக்ரிலே மூழ்கி போனார்கள். எல்லாம் போன உடனே சாலிகே முர்ரிட்ட வந்து, பெரிய பாவிகள் இந்த திக்ரு செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்க, சாலிகே முர்ரி சொன்னாங்களாம், ஷாவானா அளவுக்கு பாவம் செஞ்சாவே அல்லாஹ் மன்னிப்பான். பாவத்தின் மொத்த உருவம். இப்ப ஷாவானா சொன்னாங்களா, வந்ததே அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன், வந்ததே அந்த ஷாவானா. அந்த திக்ரால் காலத்தில் அழிக்க முடியாத நல்லவர்களில் இடம்பெறுகிறார்கள், இல்லையா? பாவத்தை அழித்துவிடும் இந்த திக்ர். வேறு என்ன செய்யும்? 6வதாக எழுதுகிறார்கள், துஸீலுர் ரஹ்மா வ துன்ஸிலுர் ரஹ்மா, ரஹ்மத்தை இறக்கி கொண்டு வந்துவிடும். ரஹ்மத் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. நாவை திக்ரு செய்கிற போது நாவு கீபத்து பேசாது, இல்லையா? புறம் பேசாது, கோல் சொல்லாது, திக்ரிலேயே சென்றுவிடும். நாவை பாதுகாக்கும். 8வதாக சொன்னார்கள் பெருமானார், யு அம்மினுல் அப்து, ஒரு அடியானுக்கு பாதுகாப்பை வழங்கிவிடும். பர்மாவில் குண்டு போட்டுக்கிட்டு இருந்தானே, அந்த நேரத்தில் கமாலுத்தீன் அவுலியா மதுரையில் அடங்கியிருக்காங்களே கோரிப்பாளையத்தில், அவங்க இடத்துல திக்ர் மஜ்லிஸ் நடக்குமாம். குண்டு பக்கத்திலே வந்து விழுகுமாம், புஸ்வானத்தை போன்று வெடிக்காது. பர்மாவிலே வாழ்ந்தவர்கள் எழுதுகிற வரலாறு, சொன்னவர்கள் வரலாறு. திக்ர் எவ்வளவு பெரிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த திக்ர் வேற என்ன செய்யும்? உள்ளத்திற்கு நிம்மதியை கொடுத்துவிடும். அலா பிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், உள்ளத்திற்கு நிம்மதியை அல்லாஹ் திக்ரில் வைத்திருக்கிறான். நிறைவாக சொன்னார்கள் கண்மணி நாயகம், ஃபஇன்னஹு ரஅசு ஸுக்ர்,
நன்றியின் தலையே திக்ரு தான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா பதுக்குருனி அதுக்குருக்கு, நீ என்ன நினைச்சாத்தான் நான் உன்னை நினைப்பேன், என்ன நான் உன்னை நினைக்கிறேன். தகப்பனார் சொல்றாரா இல்லையா பையன்ட்ட, நான் சொல்றத நீ கேள்றா, நீ சொல்றத நான் கேட்கிறேன். இதே கான்செப்ட் தான் அல்லாஹ்வுக்கும். நான் என்ன நீ நினைத்தால் உன்னை நான் நினைப்பேன். இவ்வளவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ரில் வைத்திருக்கிறான். நல்லோர்களின் தொடர்பு ஒரு மனிதனை புனிதனாக்கும், நாயகத்தின் தொடர்பு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விடும். அல்லாஹ் இதை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய அமல் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். இந்த கண் பார்வை குறைவாக உள்ளவர்கள், இந்த கண் பார்வை குறைஞ்சிட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 11 முறை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் மூணையும் சேர்த்து ஓதுனாக்கா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைந்த நினைவாற்றலை வழங்குவான். கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். இதையும் கடைபிடித்து வாழுகிற நல்ல தௌஃபீக்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.